பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 13ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவது இல்லை, நம்மளை கைவிடுவது இல்லை. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அதனால் நம்ம என்ன ஆசை இருக்கக்கூடாது? நமக்கு பண ஆசை, பணத்தின் மேலே ஒரு ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணம் தேவையானது, நம்ம உழைக்கிறோம், அதற்குரிய வருமானம் சம்பாத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கர்த்தர் பணத்தை கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம எப்படி இருக்கணும்? போதும், நிறைவாக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். போன வாரம் கூட இதுக்கு இதே போல் ஒரு வசனத்தை நம்ம படித்தோம் இல்லையா, தியானித்தோம். நம்ம நிறைவாக இருக்கணும், நம்ம போதும் அப்படின்ற மனது நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். அதே போல் ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுகிறது, பண ஆசை, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பணத்தின் மேலே என்ன வேண்டாம் ஆசை. இன்றைக்கி உலகம் பணத்துக்கு மேலே அப்படி ஒரு ஆசை. இன்றைக்கி உறவுகள், அம்மா அப்பா எல்லாமே அவங்களுக்கு துச்சமாக தெரியுது, பணம் தான் பெருசாக தெரியுது. அப்படி தானே பிரியமானவர்களே? இன்றைக்கி பணத்துக்காக மனுஷன் கொலை செய்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறான். யாருமே வேண்டாம், பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான். பணம் இருந்தால் எல்லாம் கிடச்சிருமா, பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துடலாமா அப்படின்னா, இன்றைக்கி பணக்காரர்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துருக்கணுமே. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த நிம்மதி இல்லையே. அப்போ பணத்தினால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பணத்தை வச்சு நீ என்ன செய், உறவுகளை சம்பாதின்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? உறவுகளை விட்டு பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். உறவு வேண்டாம், பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற உலகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இப்போ நமக்கு தேவையானதை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். நமக்கு இன்றைக்கி உண்றதுக்கு உணவு இருக்குதா, நம்மளுக்கு குடிக்க தண்ணி இருக்குதா, நல்ல சுகமாக இருக்கிறோமா, ஒரு நல்ல வீடு இருக்குதா, ஏதோ ஒரு வாகனம் இருக்குதா, சரி வாகனம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நடக்கிறதுக்கு பலன் இருக்குதா. எவ்வளோ கிருபையாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுதா? நமக்கு இந்த வசனம் பிரெயினில் நல்லா பதிஞ்ச வசனம் தான். அநேக நேரம் கேட்டிருக்கிறோம், அநேக நேரம் இதை தியானிச்சிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியுதா? எனக்கு இருக்கிறது போதும், கிச்சனில் உங்களுக்கு இருக்கிறது போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பீரோவை திறந்தால் எவ்வளோ சாரீஸ், எவ்வளோ துணிகள் இருக்குது, இருக்கிற ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், இருக்கிறது போதும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு திருப்தி வருதா? இன்னொரு புது ட்ரெண்டாக ஒரு அழகான ஒரு ஹேண்ட்பேக் இல்லை அழகான ஒரு சாரீ யாராவது வேர் பண்ணுறதை பார்த்த உடனே ஐயோ அந்த மாதிரி நானும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். பெருசாக பார்த்தா தான் கஷ்டம், சாரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிறது போதுன்றது சின்ன அளவுலேருந்தே நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு மைண்ட் செட் நமக்கு வரணும். இருக்கிற ஃபர்னிச்சர் போதும், இந்த பர்டிகுலர் கவுச் போதும். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல? இருக்கிறதுல திருப்தியாக இருக்க முடியல. கொஞ்சம் வந்த உடனே இன்னும் அதிகமாக வேண்டும் என்று தான் விருப்பம் போய்கிட்டே இருக்குது. ஆசை மனுஷனை விடுறதே கிடையாது. நம்மளை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு எல்லாம் நிறைவாக கொடுத்துருக்குறாங்க, எனக்கு தேவையான வீட்டை கொடுத்துருக்குறாங்க, எனக்கு அளவுக்கு என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தை தேவன் எனக்கு செய்திருக்கிறார் அப்படின்ற திருப்தி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் அப்படின்னு நம்ம எண்ண வேண்டும். நமக்கு இருக்கிறது போதுமா? இன்றைக்கி நம்ம ஒருத்தட்டையும் உங்களுக்கு இருக்கிறது போதுமா அப்படின்னு கேட்டால்
ஆமாம், எனக்கு ரொம்ப நிறைவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நம்ம குறைவுகளை அதிகமாக நம்ம நினைக்கிறோம்ல. எனக்கு அது இல்லையே, இது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, அது இன்னும் இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகள் சந்தோஷமாக நம்மை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமேன். இயேசு நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இது போதும் தானே? ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறது போதும் இல்லையா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ட்ரெஷரை பார்க்கலாம். இயேசு நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ட்ரெஷர். இன்றைக்கி மனிதர்கள் கூட சில நேரங்களில் நம்மளை விட்டு விலகி விடலாம், நம்மளை கைவிட்டு விடலாம். நம்ம ரொம்ப நம்பி இருப்போம், ஆனால் நம்மளை கைவிட்டுடலாம். ஆனால் ஜீசஸ் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாங்க. அப்போ கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ஆண்டவர் மேலே எனக்கு ஆசையும் விருப்பமும் அதிகமாகணும். உலகத்தின் பொருட்கள், பணம், இந்த மாதிரியான அந்தஸ்துகள், அதை வாங்கணும் இதை வாங்கணும், இதிலெல்லாம் நாட்டத்தை குறைத்து நம்ம இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம மன நிறைவோடு நம்மளால் வாழ முடியும். அதுக்கு என் மைண்டை நான் தான் ட்ரெயின் பண்ணணும். எப்படி? என்னுடைய மைண்டு தான் நான் ட்ரெயின் பண்ணணும். இப்போ இருக்கிறதுல அன்றைக்கெலாம் பாருங்கள், ஒரு ஒரு கஞ்சியோ கூழோ ஊறுகாவோ வச்சு சாப்பிட்டு திருப்தியாக இருந்தாங்க. அப்படி தானே? இன்றைக்கி பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லை. என்ன மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும், வெளியில் வாங்கி கொடுத்தாலும், இன்றைக்கி ஒரு ஜெனரேஷன் எப்படி இருக்குதுன்னா, எதுலேயுமே கண்டென்ட்ஸ் கிடையாது, எதுவுமே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கிடையாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ விதமான அவங்களுக்கு ஷூஸ் இருந்தாலும் இன்னும் வேணும், அந்த பர்டிகுலர் பிராண்ட் வேணும், அவன் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு வேணும், அந்த ஸ்னீக்கர் வேணும் இல்லையா? இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். அப்போ இது எங்கே தான் முடியும்? வேர் வில் இட் ஈவன் எண்ட்? அப்போ நம்ம ஏன் இன்றைக்கி நன்றியாக இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளால் நிறைவாக இருக்க போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டே இன்றைக்கி இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறதுனால யாராலையுமே என்ன செய்ய முடியல, ஒரு நிறைவாக இருக்க முடியல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம நிறைவாக இருக்கணும். அதுதான் மிகவும் பெரிய காரியம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஜீசஸ் கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகலை, ஆண்டவர் நம்மளை விட்டு கைவிடலை. அதனால் போதும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் கொடுத்து இந்த நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?